காரணமாக தினம் தருபவரே ஒளியே மாமா எங்க சென்றீர்கள்? என்ன செய்யலாம் பார்த்து வந்தீர்கள் என்பதை சற்று விளக்கமாக ரத்ன சுருக்கமாக சொல்லுங்கள். கண்டனை காண ஒரு வேலையில் அழகான கனி உண்டு கண்டேன். அந்த கனியை கண்ட உடனே மச்சான் உங்க ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. கதவு மீண்டும் திரும்பாதோ எங்களில் உறவு ரவாதோ உம்மன கதவு 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 எட்டாத கொம்பினில் இருந்திடில் அக்கனி எப்படி எப்படி போயிடலாம் காரண
நாடு முயாரி மணியே மணியே மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா திதி சிருஷ்டி சம்காரம் என்னும் முத்தொழில் முதல்வனாக விளங்கும் ஸ்ரீ கைலாசபதியின் முக்கன் பொருளை தரித்து துஷ்டனு கிரக சிஷ்ட பிரமாணத்தின் பொருட்டு ஆறுமுகத்துடன் ஞானாசக்தி அமைப்பட்ட வேலாயத்துகள் தங்கி கந்தமாறு வேறுபடுத்தி அவர்களுடன் திருவிளையாடு செய்து ஈஸ்வர உபதேசம் செய்து அடியார் கொள் செய்ய வேண்டும் அவதார மகிமை விளங்க வேண்டும் என்கிற கருத்திற்காக தனிவாசத்தில் விட்டிருக்கிறேன். ஆதி முதலாகி ஆனந்த வடிவாகி நாத ஒளியாகி நம்பிக்கை பொருளாகி வேதம் புகழுங்கள் விநாயக பெருமானே பாதம் பணிந்தோம் எங்கள் நாடகத்திற்கு நல்வழி காட்டு. ஞான முதல்வனே நாயகனே முதல்வனே நாயகனே நலம் தல்கிடும் சித்தி விநாயகனே நலம் தல்கிடும் சித்தி விநாயகனே முதல்வனே நாயகனே 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 மூல பரம்பொருளே முக்கண்ணனே சிவ முத்துக்குமரனே முத்தவனே மூல பரம்பொருளே முக்கண்ணனே சிவ முத்துக்குமரனே முத்தவனே ஞானத்திலே எழுந்த தத்துவனே ஞானத்திலே எழுந்த தத்துவனே முதல்வனே நாயகனே நலம் தல்கிடும் சித்தி விநாயகனே முதல்வனே நாயகனே நாயகனே இனிய வேளையிலே வீணாகம் கேட்கிறது. கானப்பிரியரை காண வந்துள்ளிருக்கிறார். சந்திக்க வேண்டும் நாரத மகர்ஷியை. வரட்டும் கானப்பிரியர். கணனில் கருவாகி புனலில் உருவான கந்தன் ஊர் எந்த கனவில் கருவாகி புனலில் உருவான கந்தனூர் எந்த கனவு மரமாக தினமும் கிழக்கின்ற மனிதர்களின் சிந்தையோ
நினைக்கின்ற மனிதர்களின் சிந்தையும் மனிதர்களின் சிந்தையும் முத்துக்குமரா செந்தில் வேலவா வணங்குகிறேன். வாழ்த்துங்கள். நலம் வளருல நலம் படுகிறவர்கள் வருக வருக மாங்குடிகாரரே. ஆமா, அவங்க அப்பாவுக்கு சத்தியலோகம், அவங்க பாட்டாவுக்கு வைகுந்தம், எங்க அப்பாவுக்கு கைலாயம், எனக்கு அறுபடை வீடு திருச்செந்தூர் பழனி, அதனால சுவாமிமலை. அதுபோல உங்களுக்கு சொந்தமான இடம் மாங்குடி. ஓஹோ. எனவே வருக மாங்குடிகாரரே. வருக மாங்குடிகாரரே என்று பெருமையோடு சொன்ன எம்மை நானும் சொல்ல வேண்டும். குன்றக்குடிகாரரே வருக. குன்றக்குடியான் அடியனுடைய ஒரு எளிய வரவேற்பை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாரதனே, வருகின்ற வழியில் நாரதனை கண்டீர்களா? நாரதனை பார்த்தீர்களா? கண்டேன். நீங்களே பார்த்தீர்களா? பார்த்தேன். நான் முகன் மகனான நாரதரே காரணமாக தினோ வருபவரே. நான் முகன் மகனான நாரதரே காரணமாக தினம் வருபவரே. வருகவே வருக வருகவே உமது வருகையால் வளமருகிடவே. வருகவே வருக வருகவே உமது வருகையால் வளமருகிடவே. முடியே காலத்தை உருவாக்கும் காரணனே, அந்த காலனையும் உதைக்கும் பூரணனே, வழி பூரணனே. யாகமங்கள் உணர்ந்தவரே, நாளொரு கலகம் செய்பவரே, நாளொரு கலகம் செய்பவரே. துன்பமென்றே உலகை நினைந்தோர்க்கு துன்பமில்லை நினைந்தோர்க்கு உலகை உரைப்பவரே, வீணையில் நாட வேதமில்லாத சுரலையம் போது இசைப்பவரே. எங்கெல்லாம் கண்டு ஏதெல்லாம் கண்டு எந்தனுக்கு ஒரு முடியே முடியே. நான் முகன் மகனான நாரதரே காரணமாக தினம் வருபவரே. ஒளியே மாமா, எங்கு சென்றீர்கள்? என்ன செய்யலாம் பார்த்து வந்தீர்கள் என்பதை சற்று விளக்கமாக ரத்ன சுருக்கமாக சொல்லுங்கள். கண்டனை காண வரும் வேளையில் அழகான கனி உண்டு கண்டேன். அந்த கனியை கண்ட உடனே மச்சான் உங்க ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. சரி, நேரம் வந்துட்டு உங்கள்கிட்ட. ஆக ஏற்கனவே படுத்திய பாடு இன்னும் உங்களுக்கு போதவில்லை. என்ன பாடுபடுத்து? ஏற்கனவே ஒரு கனியை வைத்து ஏகப்பட்ட. சரி, இருக்கட்டும். இன்று கண்டு வந்த கனியை கொண்டு வந்திருக்கலாமே. இல்லை, கொண்டு வரவில்லை, கண்டு வந்திருக்கிறேன். கண்டு வந்த கனிக்குள்ளே பெருமைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இதோ மாங்கனிக்கோ தென்கடலி மங்கனுக்கு மேல் இருக்கும் ஒரு பொங்கனியை கண்டு மனோ பூரிக்கே முருகா முருகா. மாங்கனிக்கும் தேன்கடலி வங்கனிக்கும் மேற்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனோ பூரித்தேன் முருகா முருகா முருகா. அக்கனிகை இக்கணமே அக்கனிகை என்கணமே கொய்யாமல் கொய்தனைத்தும் கொள்வீர் கொய்யாமல் கொய்தனைத்தும் கொள்வீர் முருகா முருகா.
ஒரு பூங்கனி பூங்கனி கண்டு மன புரித்தேன் ஆண் கணிந்தேன் அக்கனி கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும் முருகா. காதல் விட்ட பாவத்தால் காயம்பட்ட இதயங்களே கண்ணீரை மருந்தாக்குங்களே கண்ணீரை மருந்தாக்குங்களே அருமையாக என்னுடைய பெருமகளை சக்கரவாகத்திலே என்னுடைய விசாரணை காப்போதியிலே நோக்கும் பொழுதையும் புலன்களுக்கெல்லாமே பச்சைகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி பச்சைகள் நேரம் அதை பற்றி பச்சிகள் கண்டால் பறந்தோடும் ஆகையால் கனியை கண்டால் பறவைகள் பறந்து விடுகிறது. என்ன காரணம்? எட்டாத உயரத்தில் இருக்கிறது கனி. ஓ, நீங்கள் எட்டி பார்த்தீர்களா? நான் எட்டி பார்த்தேன். உங்களுக்கு எட்டிச்சா? எட்டலை. உங்களுக்கெல்லாம் எட்டாது. இன்னும் நீங்கள் வளரணும். ஏன் இன்னும் கொஞ்சம் வளரணுமா? எந்த வளர்ச்சியை சொல்கிறேன்? இல்லை, அதைத்தானே கேட்குறேன். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். ஏன் உங்களுக்கு எட்டலை அப்படின்னா நீங்க வந்து பிரம்மச்சாரி. ஆமா, எட்டி பார்த்தேன். அப்படியே எட்டினால் நீங்க தொடவும் முடியாது. முடியவே முடியாது. நான் அப்படி இல்லை. எப்படியாவது காலை எடுத்துக்கிட்டே கூட போய் கூட. அவ்வளவுதான் அவ்வளவுதான். 6 பொம்பளைகிட்ட பால் குடிச்சால நீங்க. எட்டாத கும்பினில் இருந்திடல கண்ணி, எட்டாத கும்பினில் அழகுக்கு பொருள் தோறும் கதை தெய்வம் கலையாகும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூட்டும் கலை தெய்வமே, இந்த கலையாவும் நீ தந்த அருள் தெய்வமே. வாதோ உங்கள கதவு மீண்டும் திரும்பாதோ எங்களில் உறவு. வாதோ உம்மன கதவு 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 எட்டாத கும்பிடில் அக்கடியம்மா
எட்டாத கொம்பினில் இருந்திடில் அட்டனி எப்படி எப்படி கொய்திடலாம் அதை பற்றி எட்டும் மணிக்கிறேன் கொம்புண்டு அதை பற்றி எட்டும் பதிக்கிறேன் கொம்புண்டு அதை பற்றி ஏறி மென்மையுள்ள கணிக்க மேலும் கூறுகளும் மிக்க மென்மையுள்ள கணிக்க மேலும் கூறுகளும் மென்மையுள்ள கணிக்க மேலும் கூறுகளும் கூறுகள் மிக்க மென்மையுள்ள கணிக்க மேலும் கூறுகளும் இந்த முகம் ஒன்று கொஞ்சம் கொண்டு கோவில கண்கள் உண்டு கோதில கண்களுண்டு இந்த முகம் ஒன்று கொஞ்சம் கொண்டு கோவில கண்கள் உண்டு கோவில கண்கள் உண்டு கோவில கண்கள் உண்டு. நீங்கள் சொல்வதெல்லாம் வந்து பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கே உள்ள குறிகள் இருப்பதும் பெண்களுக்கே உள்ள குறிகள் இருப்பதும் பெண்களுக்கே உள்ள பெண்களுக்கே உள்ள குறிகள் பலர்ந்து பெண்களுக்கெல்லாம் சுவை தருமே அந்த பைங்கினி வாழ்ந்திருந்தாய் பெண்களுக்கெல்லாம் சுவை தருமே அந்த பைங்கினி வாழ்ந்திருந்தாய். பார்த்தது ஏதோ பெண் போல் தெரிகிறது. வள்ளியை பார்த்தீர்களா? வள்ளியை பார்த்தேன். எங்க இருக்கிறாள்? குறிஞ்சி நிலத்தில் விதமாக ஆடோலம் பாடிக்கொண்டிருக்கின்ற கல்யாணத்தை பத்தி பேசுனீங்களா? கல்யாணம் பத்தி பேசினேன். என்ன சொன்னா? பிடிக்கலன்னு நடிக்கிறான். அப்பனா எனக்கு வேண்டாம். இங்க வாங்க. வேளாண்டு போறியா? நம்ம இந்த பிள்ளைலாம் என்ன வேணாம்னு சொல்ற அளவுக்கு எல்லாமே ஆயிடுச்சா? இல்லை, அவ உங்களை வெறுக்கல, வெறுக்கிற மாதிரி நடிக்கிறா. ஓ, நடிகையோ? நடிகை. நான் என்ன செய்ய வேண்டும்? நடிக்கணும். பிடிக்காத மாதிரி நான் நடிக்கவா? ஆமா. இல்ல பிடிச்ச மாதிரி நடிக்கவா? இல்ல, பிடிக்காத மாதிரி நடிச்சு பிடிச்ச மாதிரி கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து சேர்த்து படிக்கிறேன். ஆமா. திருமணத்துக்கு உண்டான இல்ல என்ன சமையல் வேலையில நடக்கும் போல இருக்கே. ஆமா ஆமா, சமையல் ஏற்கனவே சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் அதனால் தான் நாரதனை கண்டேன். உங்களுக்கும் அவளுக்கும் இரு பூமாலை. அந்த பூமாலையோடு நான் காத்திருப்பேன் பாமாலை பாடுவதற்காக. பாமாலை பாடி பூமாலையோடு உங்களுக்கு சென்று விடலாம். புகழ் மாலை காத்திருக்கிற அந்த புகழ் மாலையில் நாரதனை காணக்கூடாது. ஏன்னா அதில் இடைவெளி விழுந்ததை நாரதனை பார்க்க முடியும். கண்டிப்பாக. வரட்டுமா? மீண்டும் சந்திப்போம். வாங்க. கழகம் உங்க கழகம் நல்லபடியா முடிஞ்சு. அப்புறம் மிருதகாரர் நாரதரா இன்னைக்கு எந்த ஊர் அடியில வந்த வேலை சரியா முடிஞ்சு வச்சு நம்மளுக்கு. கமுதி பக்கம் போறேன். கமுதி அங்கிட்டா? சரி. நீங்க ஏங்க எல்லாம் ஒரு பொழப்புன்னு பண்ணிட்டு திரியிறீங்க. என்னங்க பண்றது? குடும்பம் பெரிய குடும்பம், இதுதான் பொழப்பு. இங்கிட்ட உள்ளது அங்கிட்டு சொல்லி அங்கிட்டு உள்ளது இங்கிட்டு சொல்லி அப்படி சொன்னா தவறு இல்லை. கண்டதெல்லாம் சொல்லக்கூடாது. கண்டதை மட்டும் சொல்லணும். அதான் நம்ம வழி. கண்டதெல்லாம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அது வேற மாதிரி ஆகி போயிடும். கண்டத்தில் சொல்றீங்களா? கண்டத்தில் சொல்ல, கண்டதெல்லாம் சொன்னோம்னா நல்லா இருக்குமா? ஆமாம். நீங்கள்லாம் சந்தோஷமா இருக்கணும். தீர்க்கா என்ன உனக்கு என்ன வேணும்? என்ன உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் செஞ்சிடறேன். அது இருந்தால் சந்தோஷமாயிருமா? ஆமாம். உங்களுடைய மேலவாத்தியம் முழங்கட்டும். விடைபெறுவோம். காலையில் சரியா 5:32 பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த கல்யாணத்தை முடித்து இந்த ஊருக்கு ஒரு பெருமை சேர்த்து வள்ளி முருகனையும் அழைத்து செல்ல வேண்டும். திருத்தணி உள்ள எனக்கு கல்யாண வேலை நிறையா இருக்கு. நான் அந்த கல்யாண வேலையை பார்க்குறேன். அங்கே சமையல் ஆகிட்டு இருக்கு. காலையில் கேளுங்க. பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போய் அற்புதமான சாப்பாடு. ஆமாங்க, இட்லி வடை பொங்கல் கேசரி சாப்பிட்டு தான் போகணும்ட்டாங்க. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு போய் சாப்பிட்டு அப்புறம் தான் நாங்கள் கிளம்புனோம். என்ன கேட்டுவிட்டி? அப்படி தேங்காய் மட்டை ஒரு ஆள் வேணுமா? தேங்காய் மட்டைலாம் ஒரு நல்லா உரிச்சாச்சு. ஆமாம், அங்கே சமையல் ஆகிட்டு இருக்கு. காலையில் எல்லாம் இருந்து சாப்பிட்டுப்புட்டு ஆமாம், வேறு எதுவும் தேவைப்பட்டுச்சின்னா நம்ம அண்ணன் கண்ணை ஒளிபெருக்கிட்ட கேட்டோம்னா அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. போதுமா? அவர்கிட்ட கேட்க வேணாம். அண்ணன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போமா?
அந்த உட்காந்துருக்கல ஐயா அவரை கேட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷம். முழங்கட்டு மேலவாத்தியம் என்னென்ன கேட்போம். விடல புள்ள நேசம் வெட்டி வேறு வாசம், விடல புள்ள நேசம் பூவுக்கு வாசம் உண்டு, பூமிக்கும் வாசம் உண்டு, வேருக்கு வாசம் வந்ததுங்கோ மானே. வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம், வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம். பச்சைக்கிளியோ ஒத்துக்கிருச்சி, இச்சக்கிளியோ ஒத்துக்கிருச்சி, பச்சை மனசு தச்சுக்கிருச்சி, தாளாமத்தான் பத்துக்கிருச்சி. கைய கட்டி நிக்க சொன்னா காற்று வெள்ள நிக்காது, காதல் மட்டும் கூடாதுன்னா பூமி இங்கு சொன்னாது. சாமி கிட்ட கேளு யாரு போட்ட போடு, பஞ்சுக்குள்ள வச்சு பட்டு வச்சு வங்க யாரு. வெட்டி வேறு வாசம் வெள்ள புள்ள நேசம், வெட்டி வேறு வாசம் வெள்ள புள்ள நேசம். பூவுக்கு வாசம் உண்டு, பூமிக்கும் வாசம் உண்டு, வேருக்கு வாசம் வந்ததுண்டோ மானே. வெட்டி வேறு வாசம் வெள்ள புள்ள நேசம். கண்ணுக்குள்ள நான் தண்ணி வைக்கிறேன், சொல்லாமத்தான் தத்தளிக்கிறேன், தாளாமத்தான் தள்ளி நிற்கிறேன். பாசமுள்ள தர்மம் மீது பாவம் ஒன்று சொல்லாது, குருவிகளும் கூட்டுக்குள்ள குண்டு வைக்க கூடாது. புத்தி கட்ட பேசும் ஓடி வச்ச பேசும், சாதி வர வேணும் எல்லாம் உன்னவங்க செஞ்ச மோசம். வெட்டி வேறு வாசம் வெள்ள புள்ள நேசம், வெட்டி வேறு வாசம் வெள்ள புள்ள நேசம். பூவுக்கு வாசம் உண்டு, பூமிக்கும் வாசம் உண்டு, வேருக்கு வாசம் வந்ததுண்டோ மானே. வெட்டி வேறு வாசம் வெள்ள புள்ள நேசம், வெட்டி வேறு